Hello friends, welcome back to our channel Ramajayam. எளிய வாஸ்து பரிகாரங்கள் ஃபெங்சுயி. மீன்கள் ஃபெங்சுயி செல்வ வளம், சந்தோஷம், அமைதி, வளமை போன்ற பல நல்லவற்றுக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. ஃபெங்சுயி தண்ணீரை செல்வத்தின் அடையாளமாக பார்ப்பதுண்டு. இன்றும் நம் வீடுகளில் தண்ணீரை அதிகமாக செலவு செய்வதால் அந்த வீட்டில் செலவு அதிகமாக இருப்பதுண்டு. ஃபெங்சுயி நீரில் வாழும் மீன்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டும் வரும் என்று நம்புகிறார்கள். வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம். அவற்றில் 8 தங்க நிற மீன்களும் ஒரு கருப்பு நிற மீனும் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டகரமானது. மீன்கள் இறக்க நேர்ந்தால் அவற்றை எடுத்து போட்டுவிட்டு மற்றொரு மீனை மாட்டி விடலாம். நமக்கு வரும் துன்பத்தை இறந்த அம்மீன் எடுத்து சென்று விட்டதாக ஃபெங்சுயி கருதப்படுகிறது. வாஸ்து மீன் வளர்ப்பின் போது கவனிக்க வேண்டியவை: மீன் தொட்டியை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மீன்களுக்கு தேவையான உணவை அளிக்க வேண்டும். மீன் தொட்டியை சரியான திசையில் வைக்க வேண்டும். மீன்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். வாஸ்து மீன் வளர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கை. இருப்பினும் பலரும் இந்த நம்பிக்கையை வைத்து மீன் வளர்ப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைப்பதாக கூறுகின்றனர். வாஸ்து மீன் வளர்ப்பு. தங்க மீன்கள். வாஸ்து சாஸ்திரத்தின் படி தங்க மீன்கள் மங்களகரமாக கருதப்படுகின்றன. அவை வெற்றி, செல்வம், அதிர்ஷ்டம் போன்றவற்றை தருவதாக நம்பப்படுகிறது. மீன் தொட்டியை கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் வைப்பதே சிறந்தது. மீன் சிலை. வாஸ்து மீனை வீட்டில் வளர்க்க முடியாவிட்டாலும் மீன் சிலை வீட்டில் வைப்பதன் மூலம் அதே நன்மைகளை பெற முடியும். மீன் வளர்ப்பால் திருஷ்டி விளைவும். மீன்களை வளர்ப்பதன் மூலம் வீட்டில் ஏற்படும் திருஷ்டி மீன்களால் தாங்கப்படும் என்று நம்பப்படுகிறது. வாஸ்து மீன் உணவு. வாஸ்து மீன் உணவின் நோக்கம் மீன்களை நன்கு வளர்ப்பது, மீன் தொட்டி சுகாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் நீரின் தரப்பை பாதுகாப்பதாகும். வழக்கமான உணவளிப்பதன் மூலம் மீன்களின் சிறந்த நிலை மற்றும் நல்வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது. வாஸ்து மீனின் வாழ்நாள். பல்வேறு வாஸ்து மீன்களின் ஆயுட்காலம் அவற்றின் வளர்ப்பு, வாழ்விடம் மற்றும் பொது ஆரோக்கியத்தின் அடிப்படைகளில் மாறுபடும். சில வகை மீன்கள் சராசரி வாழ்நாளை விட போதுமான கவனிப்புடன் நீண்ட காலம் வாழும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்து மீன்களை பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.